பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் தானே? சிந்துவும் பூதமும் பாகம் 44. என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலேகா பிவி. இந்த சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. சிந்துவும் பூதமும் பாகம் 44. சிந்து, பூமிகா, அவங்க அப்பா எல்லோரும் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவங்க ஸ்கூலில் பத்மா டீச்சர் அவங்க 9th கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. கிளாஸ் டீச்சராக இருக்காங்க. அவங்க கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த ஒரு பையன் மயங்கி கீழே விழுந்துடுறான். ஐயோ என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி டீச்சர் ஓடிடுறாங்க. இங்கே எல்லோரும் பார்க்குறாங்க, தூக்குறாங்க. தூக்கி தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா, தண்ணி தொளிப்போம், ஏன் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி தண்ணி தொளிக்கிறாங்க. அவன் அப்புறமா கொஞ்சம் நேரம் செஞ்சது எந்திரிக்கிறான். என்னாச்சுப்பா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ள ஒரு பையன் சொல்கிறேன், அவன் பேர் ரமேஷ். அவன் சொல்கிறேன், இவன் பேர் கிருஷ்ணன், இந்த மயங்கி விழுந்தான்ல அவன் பேர். ரமேஷ் சொல்கிறேன், டீச்சர் இவன் நம்ம ஸ்கூல் பக்கத்தில் ஒரு கடையில் அந்த சுறுசுறுப்புன்னு சொல்லி ஒரு சாக்லேட் விற்கிறாங்க, அது வாங்கி சாப்பிட்டா நல்லா சுறுசுறுப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே வாங்கி ஒன்று சாப்பிடுவாங்க. இந்த பையன் 4-5 வாங்கி தின்றேன். நான் முதல்ல சொன்னேன், டே திங்காதடா, இத்தனையே போட்டு திங்கிறேன், என்ன மாதிரி செய்ய போகுது அப்படின்ட்டு. இவன் 4-5 வாங்கி இல்லை ஒன்றும் செய்யாதுடா, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்டா, நமக்கு எனர்ஜி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன். அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறேன் ரமேஷ். கிருஷ்ணா நான் அவங்க டீச்சர் இது பண்ணுறாங்க, எந்திரான்னு தட்டி தட்டி விட்றாங்க. தட்டி விட்டோடனே அவன் எந்திரிக்கிறான். எந்திரிப்பா என்னப்பாச்சு? இல்லை டீச்சர் எனக்கு ஒரு மாதிரி கிருன்னு மயக்கமாக வருது அப்படிங்கிறேன். சரி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி வர சொல்லி இவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி கூப்பிட்டு போக சொல்லுவோம் சொல்லி ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸை வர சொல்லி அவங்க இந்த பையனை அனுப்பி விட்றாங்க. வாங்க கிளாஸ் ஆரம்பிப்போம், கிளாஸ் பாடம் எடுக்கணும்லன்னு சொல்லி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காருங்க அப்படின்னு அவங்க கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. கிளாஸ் முடிஞ்சு லஞ்ச் டயத்தில் டீச்சர் பத்மா டீச்சர் அந்த ஹெச்எம்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி கிளாஸ் நேரத்தில் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் கண்ணன்கிற பையன் மயங்கி விழுந்துட்டேன். என்ன டீச்சர் சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாரு. ஒன்றும் ஆகலை, தண்ணி தெளித்து மயக்கத்தை தெளிய வச்சு அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி அனுப்பிட்டேன், வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க என்னென்னு பாருங்கன்ட்டு. ஆனால் இந்த பக்கத்தில் உள்ள பையன் சொல்கிறேன், இங்கே உள்ள கடையில் என்னமோ சாக்லேட் விற்கிறாங்களாம், சுறுசுறுப்புன்னு போட்டிருக்கான், அது வாங்கினா நல்லா சுறுசுறுப்பு இருக்கலாம், நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாக்லேட்டை என்ன கலந்துருக்குன்னு தெரியல. இந்த பையனுக்கு என்னடாச்சுன்னு கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இது உடனே நடவடிக்கை எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கை எடுத்தால் போலீஸில் போயெல்லாம் சொல்கிறாரு. இவர் சொன்னோன்னே அவர் ஹெச்எம் போய் சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லையே இது ஏற்கனவே வேறு ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு, இந்த சாக்லேட்டுக்கு நாங்கள் சுகாதாரத்துறைக்கு அனுப்பிவிட்டோமே, அவங்க பார்த்துட்டு இதில் ஒன்றும் அப்படி ஒன்றும் இது இல்லையே, இதில் எந்த கெடுதல்லாம் எதுவும் சேர்க்கலையே, கெடுதலான பொருள்லாம் எதுவும் சேர்க்கலையே, இது டெல்லியிலேருந்து மேல் இடத்துலேருந்து தான் அவங்க சர்டிஃபிகேட் போட்டு வந்திருக்கு, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் இவருக்கு ஃப்ரெண்டு அந்த ஹெச்எம்க்கு, அவர் போய் நம்ம போய் அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்ப்போம் அப்படின்னு அவரை போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்படியா என்ன சார் சொல்கிறீங்க, அப்படி ஏதாச்சும் கெடுதலான பொருள் இல்லாட்டி எதுக்கு பையன் மயங்கி விழுகிறேன், அதில் ஏதோ ஒரு மோசமான பொருள் இருக்குது, அதனால தான் என் பிள்ளை மயங்கி விழுந்துருக்கேன், இது நம்ம இப்படி விடக்கூடாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சார், நானும் ஸ்டேஷனில் போய் சொன்னேன், அவங்க சுகாதாரத்துறைக்கு அனுப்பணும், இங்கே அனுப்பணும், டெல்லியிலேருந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா வந்திருக்கு, அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, நீங்கள் எதுக்கும் உங்கள் ஸ்கூலில் சிந்துன்னு படிக்கிறதுல, ஆமாம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருங்க, அதுதான் இந்த பெரிய கேப்டன்லாம் வச்சுருக்கு, இராணுவ அதிகாரிலாம், அவர் தான் இதை கண்டுபிடிச்சி என்னன்னு சொல்லி ஒரு பரிசீலனைக்கு கொண்டு வர முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த மற்ற இதெல்லாம் அங்கே நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், இங்கே சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், இப்படி கதை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதை போய் உடனே நிப்பாட்டணும்னு சொன்னால் அந்த பிள்ளைகிட்ட வீட்டுக்கு போயிருங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா சொல்கிறீங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம் வந்துடுறாரு. அப்புறம் சாயந்தரம் எப்போ போல் ஸ்கூல் விட்டோன்னே எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ சிந்து வீட்டுக்கு ஹெச்எம் வர்றாரு. ஹெச்எம் வந்தோடனே அவங்க சிந்து அப்பா வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டீ ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு ஒய்ஃபை சொல்கிறாரு. சிந்துவோடைய அப்பா அவங்க கொண்டாந்து வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு சிந்து இங்கே இந்த சிந்துன்னு கூப்பிட்றாரு. இந்த வந்துட்டேன்ப்பான்னு சொல்லி வருது, உட்காருமா இந்த மாதிரி கொஞ்சம் பேசணுமே அப்படிங்கிறாரு. சொல்லுங்கன்னு சொன்னோடனே, இல்லை இன்றைக்கி 9th கிளாஸ் படிக்கிற பையன் கண்ணன்கிற பையன் மயங்கி விழுந்துட்டான், நான் கிளாஸ் நடக்கும்போது டீச்சர் சொன்னாங்க, நானும்
இங்கே போலீஸ் கமிஷனர்லாம் போய் என்ன சொல்லி பார்த்தேன். இந்த நம்ம சாக்லேட் சாப்பிட்டான் நான் சுறுசுறுப்புன்னு போட்டிருக்கான் அதில். அதில் என்ன போதை மாதிரி கலந்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த பையனுக்கு மயக்கமாகுது இப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். டீச்சர் அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் இதில் என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையேம்மா அப்படிங்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவர் டெல்லியிலேருந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க சார். இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏற்கனவே வேறு ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கம்மா அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லுது. ஆமாம் அதனால் நீ தான்ப்பா ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இருக்குது. இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். இல்லாட்டி இந்த பசங்க இதை வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் சார் ரொம்ப தப்புல இது அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் சரி நான் பார்க்குறேன் சார். ஆமாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுமா இதை. அதனால தான் அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு போவோன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் எனக்கே சொன்னார். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் தானே படிக்குது சிந்து, அவங்க வீட்டில் போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுங்க, அதுதான் கரெக்டாக நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படியா சரிங்க சார் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறா. சரிப்பா பார்க்குறேன்னு சொல்லாதம்மா, அதுக்கு நடவடிக்கை உடனே எடுக்கணும் அப்படிங்கிறார். சரிங்க சார் எடுத்துருவோம் அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நைட்டு சிந்துவும் பூமிக்கும் அமீரை கூப்பிட்றாங்க. அமீர் வந்துடுது. அமீர் இந்த மாதிரி சாக்லேட் என்னமோ தயாரித்து விற்கிறாங்களாம், அதில் என்னமோ போதைப் பொருள் கலந்துருக்கானா என்னன்னு தெரியல. இந்த பையன் சாப்பிட்டுட்டு 9th கிளாஸ் படிக்கிறவன் மயங்கி விழுந்துட்டானா. இன்றைக்கி பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்கூலில் வேறு ஸ்கூலில் இதே மாதிரி நடந்திருக்கான். அது வேறு ஹெச்எம் சொல்கிறாரு. ஏற்கனவே போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பார்த்ததுக்கு டெல்லி வரைக்கும் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம் அந்த சாக்லேட் தயாரிக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லுது. அதே பணம் கொடுத்தா தான் யார் வேணாலும் கொடுப்பாங்கல்ல பாப்பா சர்டிஃபிகேட்டு. நீ கொடுத்தா கூட தான் கொடுப்பாங்க. அப்படி தான் மோசமான இதாக இருக்குது. ஃப்ராடு பைய உலகமாக போச்சு அப்படிங்குது. அமீர் நீ நல்லா பேசுறியே அப்படிங்குது பூமிகா. அப்புறம் இது கூட பேசாமல் அப்படின்னு சொல்லுது. சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காதீங்க, இப்போ என்ன செய்யலாம் அமீர் அப்படிங்குது சிந்து. என்ன செய்யலாம், யார் தயாரிக்கிறா என்னென்னு போய் பார்க்கணும், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அது மறைஞ்சிடுது. அது போய் பார்க்குது. இந்த சாக்லேட் யார் விற்கிறா அந்த கடையிலலாம் பார்க்குது. அதை எவன் கொண்டாந்து கொடுக்குறான்னு பார்க்கணும்ல. முதல்ல அந்த கடைக்காரனை 4 போடு ஓட்டணும்னா சொல்லுவேன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே வருது. எல்லாம் அந்த ஸ்கூல்கிட்ட இருக்கிற கடையில் தான் அது இருக்குது. வேறு எங்கேயும் வேறு கடையிலலாம் இல்லை. அந்த ஸ்கூல்கிட்ட இருக்குல்ல அந்தந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்து ஒருத்தனை அடிக்குது. டமான்னு போடுது. யாருங்க நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்க? அது அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி தான் போகுது. போய் அடிக்குது. என்ன சாக்லேட் இது அப்படின்னு கேட்குது. இது சுறுசுறுப்பு, அந்த கம்பெனி பிராண்ட் சார். இது எதுக்கு அப்படின்னு கேட்குது. இது சாப்பிட்டா நல்லா சுறுசுறுப்பு வரும் சார், நல்ல பசங்களுக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கும், அதனால் நிறையா பசங்க விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்களே. விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அதில் என்ன போதை மருந்து கலந்துருக்கியா? நான் எங்கே சார் கலக்கிறேன், நானாக தயாரிக்கிறேன், கம்பெனிலேருந்து வருது வாங்கி விற்கிறோம் அப்படிங்கிறேன். எந்த கம்பெனிலேருந்து வருது, எவன்டா கொடுத்தேன் அவனுக்கு? அந்த ஏஜென்ட் தான் கொண்டு வருவார். அவர் பேர் கூட என்னமோல வெங்கடேஷ் அப்படிங்கிறார். ஃபோன் நம்பரு அதெல்லாம் அட்ரஸ்லாம் குடுறா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டான். பயந்துக்கிட்டு அடிக்காதீங்க சார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதை வாங்கிட்டு அவன்கிட்ட போகுது வெங்கடேஷ்ட்டு. அந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கிச்சு, ஃபோன் நம்பர்லாம் வாங்கிடுச்சு. அதெல்லாம் அங்கே போகுது. அங்கே போய் அவனை 4 போடு போடுது. யாரா அவனை கொடுத்தா? எனக்கு சென்னையிலேருந்து வந்துச்சு. சென்னையில் யாரா கொடுத்தா? சென்னையில் யார் கொடுத்தா? நிறையா பேர் இருக்காங்களே, யாரும் சொல்லலாம். என்னடா யோசிக்கிற, சொல்லி தொலை. மாரிமுத்து கொடுத்தாரு. மாரிமுத்து சோரிமுத்துன்னுக்கிட்டு குர்ரா அவன் நம்பரை வாங்கிக்கிட்டு சென்னைக்கு போயிடுச்சு. சென்னைக்கு போய் அவனை போடுது. போட்டோன்னே ஏன் சார் அடிக்கிறீங்க, யார் சார் நீங்கள், மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. நான் மிலிட்ரி ஆஃபீஸர் தான். என்ன இப்போ உனக்கு இந்த சாக்லேட் எங்கேருந்துடா வந்துச்சு உனக்கு? நீ சென்னையிலேருந்து எல்லா இடத்துக்கும் அந்த கிராமம் அது இது எல்லாத்துக்கும் நீ தான் சப்ளை பண்ணுறியோ, நீ பெரிய பழைய ப்ராடு அப்படின்னு சொல்லி அடிக்குது. நான் என்ன சார் செஞ்சேன், எனக்கு கம்பெனிலேருந்து வருது, டெல்லியிலேருந்து வருது, நான் கொடுக்குறேன், என்னையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு அந்த ஆள். ஒன்றே அடிக்காமல் அங்கே பாட்டை நீ அடிக்க முடியும்? திருட்டு நாயே, அவன் என்னத்தை கலந்து வைக்கிறானான்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? எது வந்தாலும் நீங்கள் வாங்கி கம்பெனின்னு சொல்லி வாங்கி கொடுப்பீங்களா? மூஞ்சியை பாரு, மூதையை மாதிரி இருந்துக்கிட்டு நல்லா போடுது. அடிக்காதீங்க சார், நான் டெல்லி அட்ரஸு பேர் எல்லாம் தந்துடுறேன் அப்படிங்கிறேன். அப்போ கொடுத்து தொலை வாங்கிட்டு அங்கே போயிடுது. அமீருக்கு நல்ல வேலை தான் இது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போக வேண்டியிருக்கு. அங்கே போய் டெல்லிக்கு போய் அவனை போடுது. கேங்கிறேன் என்ன கேன்னுக்கிட்டு மூதேவி, உனக்கு தமிழ் பேச வராதோ அப்படின்னு நல்லா போடுது. போட்டவுடனே என்ன சுறுசுறுப்புன்னு சாக்லேட் நீ தானடா விற்கிற? ஆமாம் அப்படிங்கிறேன். இப்போ மட்டும் தமிழ் வந்துருச்சு, அடித்தோன்னே தமிழ் வரும் ஏன்டா, இல்லாட்டி கேன்னு வேறு மொழியில் பேசுகிற மாதிரி அப்படி ஆக்ஷன் பண்ணுறேன். அப்படி நல்லா போடுது. ஐயோ அடிக்காதீங்க சார், அந்த இப்போ தமிழ் கரெக்டாக வருது பார், சரளமாக வருது, அடிக்காதீங்க சார் அப்படின்லாம் அப்படின்னு சொல்லி நல்லா போடுது. ஐயோ அடிக்காதீங்க சார், இந்த கம்பெனியில் நாங்கள் தான் சார் தயார் பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமான டோஸ் கலந்து. என்ன டோஸ் அது அப்படின்னு கேட்குது. அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியாது, அது கெமிக்கல் பேர் சார், அது உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது, சொல்லி தொலை.
அதாவது சார் கொஞ்சம் நல்லா ஊக்க மருந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்போ போதை மருந்து அதானே அப்படின்னு கேட்குது. அதான் சார் கொஞ்சம் கூடுதலாக சேர்ப்போம். ஏன்னா பிள்ளைகளுக்கு நல்லா ஒரு ஊக்கமாக இருக்கும். கொஞ்சம் ஊக்கமாலாம் இல்லை, அது மயங்கி மயங்கி விழுந்து செத்து போயிட போகுதுடா ஈனப்பயலே. இந்த கம்பெனி உடனே நீ நிப்பாட்டி ஆகணும், இல்லை உன் தலையை அப்படியே திருகி முச்சந்தியில் போட்டு மிதித்து அவனை கொன்றுவேன் அப்படிங்குது. திருப்பி அடிக்குது, போடு போடு போடு. ஐயோ அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், நான் நிப்பாட்டிடுறேன் சார், நிப்பாட்டு, இப்போமே ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அந்த சாக்லேட்லாம் தயாரிக்க வேணாம், நிப்பாட்டுங்கன்னு. நான் சொல்கிறேன் சார் அப்படிங்கிறேன். ஃபோன் பண்ணுறேன் நான் இருக்கும் போதே அப்படின்னு சொல்கிறது. அது மிலிட்ரி மேன் மாதிரி தானே இருக்குது. அதான் அடிச்சோன்னா பயந்து நடிக்கிட்டாங்க. இது பூதம் வேறு, ஆக்ஷன் தான் மிலிட்ரி மேனாக இருக்குது, ஆனால் பூதமில்ல உண்மையில். அதனால் நல்லா போடுன்னு போடுது. ஐயோ அடிக்காதீங்க சார், என்னால் தாங்க முடியல, இருங்க சார் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கப்பா, சாக்லேட்லாம் தயாரிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். என்ன இவருக்கு லூஸ் ஆகிட்டாரா, உளர்றாரு அப்படின்னு பார்க்குறாங்க இவங்க. சரி நிப்பாட்டுங்க, அப்புறம் என்னன்னு கேட்டுக்கிறோம். அந்த ஆள் ஒரு லூஸு, திடீர்னு தயாரிங்க பாரு, திடீர்னு நிப்பாட்டுங்க பாரு அப்படிங்கிறாங்க அவங்க. அதான் நிப்பாட்டிட்டாங்க. நான் இப்போ இவர் மிலிட்ரி ஆஃபீஸர் யாரோ ஒருத்தர் வந்தார், அதனால் நிப்பாட்ட சொன்னேன். நாளைக்கே நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்குது. இல்லை சொல்ல மாட்டேன் சார், நான் இங்கே தான் இருப்பேன் ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் 10 நாளாக இருந்தாலும் இங்கே தான் இருப்பேன், இதே ஊரில் தான் இருப்பேன், டெல்லியிலே இருப்பேன் சுற்றிக்கிட்டு. நீ மறுபடியும் உன் கம்பெனியை ரன் பண்ணலான்னு நினச்ச அப்போவே வந்து உன் தலையை திருகி முச்சந்தியில் போட்டு மிதித்து கொன்றுவேன் அவனை அப்படிங்குது. ஐயோ வேணாம் சார், நான் நிப்பாட்டிட்டு நான் வேறு ஊருக்கு நான் வெளிநாட்டு கூட போயிடுறேன் சார் அப்படிங்கிறேன். ஆமாம் போய் தொலை, வெளிநாட்டுக்கு போய் தொலை, அங்கே போய் ஏதாச்சும் பண்ணினேன்டா அங்கே உன்னை உள்ளதுக்கு போட்டு ராடம் கட்டிடுவாங்க அப்படிங்குது. இல்லை நான் செய்ய மாட்டேன் சார், நான் வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணிக்கிறேன். அதான் உனக்கு நல்லது, நன்மை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவனை திருப்பி அட்டின்னு அடிச்சுட்டு, உன்னை உசுரோடு விட்டுட்டு போகிறது எதுக்குண்டா, பாவமாக தெரியுது, நீ ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன்னு விட்டுட்டு போகிறேன். ஆமாம் சார், நான் தெரியாமல் தான் சார் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஆமாம் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன்னு விட்டுட்டு போகிறேன். இல்லை இப்போமே கழுத்தை தனியாக திருகி போட்டு மிதித்து அவனை கொன்றுவேன் அப்படிங்க. இல்லை வேணாம் சார், நான் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், எனக்கு குடும்பம்லாம் இருக்குது, பிள்ளை குட்டிக்காரன் சார் நான் அப்படின்னு. சரி அதனால் நீ பொழைச்ச அப்படின்ட்டு வந்துருச்சு. வந்து இங்கே சொல்லுது சிந்துட்டேன். அம்மா எங்கெங்கே போக வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன் நீ, டெல்லிங்கிறேன், பாம்பேங்கிறேன், கல்கத்தாங்கிறேன், என்னென்னமோ சொல்கிறானேம்மா. ஒவ்வொரு ஊராக போய் அலைஞ்சு திரிஞ்சு பிடிச்சி ஒரு வழியாக நிப்பாட்டியாச்சுப்பா, இனிமேல் போட மாட்டாங்க அது அப்படிங்குது. ரொம்ப தேங்க்ஸ் அமீர், நிப்பாட்டிட்டியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் நிப்பாட்டியாச்சு. நீ ஏன் இப்படி மெதுவாக கேட்குற, நிப்பாட்டிட்டியாண்டு, அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு அப்படிங்குது. சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அமீர், ரொம்ப தேங்க்ஸ், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அது மறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே சேஃபாகிடுச்சு. இனிமேல் சாக்லேட்லாம் வராது, இந்த சுறுசுறுப்பு விறுவிறுப்பு இந்த சாக்லேட்லாம் வராது. பசங்கள்லாம் நிம்மதியாக ஸ்கூலுக்கு போகலாம். எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணி சிந்து சொல்லுது, சார் அது எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு, மிலிட்ரி ஆஃபீஸர் போய் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு, இனிமேல் அந்த சாக்லேட்லாம் வராதுன்னு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாரு. இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறா. அதோட இந்த பிரச்சனை நல்லா சால்வ் ஆயிடுச்சு. அமீர் போய் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.